ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நாங்க அண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அங்க வந்து நாங்க எனக்கு குழந்தைக்கு பேரு, என் பேரு 4 பேருக்கு பேருக்கும் அர்ச்சனை பண்ணோம். நூல் எல்லாம் ஜெபிச்சு கட்டிட்டு அ தரிசனம் எல்லாம் பார்த்தேன். பின்ன அங்க வந்து கோயில்ல வந்து வேலை நடக்கையாண்டு பெரிய அளவுக்கு கூட்டம் இல்ல. அப்படியே ஃப்ரீயாட்டு போகலாம் கோயில்ல. இல்லன்னா வந்து பயங்கர கூட்டமா இருக்கும். நமக்கு போனாலே அங்க வெளியில அடிச்சு விரட்டிட்டே இருப்பாங்க. இது அப்படியே ஸ்லோவா தான் போணும். அது எவ்வளோ நேரம் வேணுங்கிலும் கோயிலுக்குள்ள நிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு, பின்ன அப்படியே நாங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்னு கொஞ்ச நேரம் தரிசனம் பார்த்துட்டு, சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே கோயிலுக்கு முன்னாடி நின்னோம். நின்னுட்டு, அந்த வெளியிலோடி எல்லாம் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே நின்னோம். நின்னுட்டு அங்கோட்டு எல்லாம் பார்க்கோக்க எல்லாம் நெறைய ஏரியாலாம் இருந்து. இப்ப எல்லாமே வித்தியாசமா மாத்திருக்காங்க. இனிப்ப திருவிழா வராண்டு எல்லாமே பிறகு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க பின்ன அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பின்ன பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போய் அப்படியே அங்க போனா கடல் பயங்கர சீற்றம். அப்பா! இங்க கரை வரைக்கும் அடிச்சு தகர்த்தி தள்ளுது. அத பார்த்துட்டு என்ன அங்க விடவே இல்ல. நான் அது கிட்ட போய் பார்க்கலன்னா. இந்த 2 பையன்மார்களும் அங்க வந்து அங்க கிட்ட போய் நின்னாங்க. நான் அதனால அடுத்து போகல. நாங்க கரையிலேயே நின்னுட்டு நான் வந்து இங்க கரையிலேயே இருந்தோம் ஒரு போட்ல. போட்ல இருந்துட்டு அடுத்தது நான் போனேன். ஆனா அங்க கடல்ல வந்து எனக்கு காலெல்லாம் வந்து சிமெண்ட் அலர்ஜினால புண்ணாக இருக்கு. அதனால வந்து அத கடல் வெள்ளத்துல முக்கி நான் வந்து சரியாவேன்னு அப்படி மனசுல தோணுச்சு. அப்ப அதனால வந்து கடல் வெள்ளத்துல கால கொண்டு நனைப்பேன்னு போய் நனைச்சிட்டு நின்னேன். அலை அடிச்சு அடிச்சு தகர்த்து தள்ளிட்டு இருந்து. இருந்தாலும் நான் போய் அப்படியே சைடுல அப்படியே அலை அடிச்சவன் கிட்ட போய் நின்னேன். கொஞ்சம் அது அப்படியே அந்த உப்பள்ளத்துல பட்ட பிறகு கொஞ்சம் காலு ஊறல் கொஞ்சம் நின்னது. அப்ப எனக்கு தோணுச்சு, இது ஒரு நல்ல ஒரு மெடிசன் தான் மனசுல. ஆனா நல்லா இருந்து பீச்சு. பீச்சு வந்து அடிபொலியா இருக்கு. பின்ன ஆள் நடமாட்டம் தான் இல்ல. காரணம் என்னன்னா, கோயில் வேலை நடக்கையாண்டு யாரும் அங்க கூடல் இது இல்லாதாண்டு பெரிய அளவுக்கு இது இல்ல. ஆள் இல்ல. நாங்க பின்ன கடல் மண்ணுல இருந்து கொஞ்ச நேரம் பசங்க, நான் எல்லாம் இருந்து விளையாடிட்டு இருந்தோம். குண்டு தோண்டி. அதுல வந்து குண்டு தோண்டிட்டு சின்னவன பிடிச்சு கீழ அதுல குண்டுக்குள்ள தள்ளி எல்லாம் இட்டு விளையாட்டு அப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அதுல கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் நெறைய நேரம் அதுல இருந்தோம். இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு எல்லாம் இருந்தோம் விளையாடி. அப்படியே பிள்ளைக நல்லா விளையாடுனாங்க அதுல இருந்து மண்ணுல. ஏன்னா செல்லம் வேணும். சின்ன பிள்ளைகளுக்கு கடல் மண்ணுன்னு என்ன உடனே அவங்க அதுல கிடந்து நல்லா குஜால் ஆவாங்க. அப்படியே கிடந்து சாடி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நெறைய நேரம் இருந்தோம் அதுல. கடலையே ரசிச்சுட்டும் கொஞ்ச நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அத கொஞ்ச நேரம் இருந்துட்டு, பின்ன ஆளு நடமாட்டம் இல்லாதாண்டு நாங்க எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் இருந்தோம். இருந்துட்டு நேரா அடுத்து கோயிலு அது வழியாட்டு அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கடைகள் எல்லாம் இருக்குல்ல, அதிலோடி அப்படியே பைக்ல அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்தோம். ஸ்லோவா போயிட்டு இருந்துட்டு, வர கடையா பார்த்து பார்த்து அப்படியே போயிட்டு இருந்தோம். பின்ன அது வாங்கவுக்கும் முன்ன ஆளு ஒண்ணும் இல்ல. கூட்டங்கள் எல்லாம் குறைவு தான். நீங்களே பாருங்க. அப்படி 1, 2 ஆள்கள் தான் உண்டு. அல்லாத கூட்டமே இல்ல. கோயில்லன்னா எப்பவுமே ஆளு நெறஞ்சிருக்கும். இப்ப வந்து வேலை நடக்கையாண்டு வெறும் தூசியா தான் பறந்துட்டு இருந்து. அதனால ஆளே இல்ல. பிறகு வந்து நாங்க அப்படியே போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வண்டியில அப்படியே வரும்போது அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தோம் கோயிலு. வெளியிலோடையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தோம். இப்பளும் கடைகளெல்லாம் அமைச்சிட்டு தான் இருக்காங்க. இனி திருவிழா அடுத்து இருக்கியாண்டு ഒരുപാട് கடைகளெல்லாம் பந்தல் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப அடுத்தது நாங்க ஒரு கார்டனுக்கு போனோம். அந்த கார்டன்ல வந்து நெறைய செடிகள் எல்லாம் இருந்து. இந்த லைக் பண்ணுங்க, ஷேர்